ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம். ராகி சப்பாத்தியும் பச்சைப்பயிறு கிரேவியும் தாங்க. ராகி சப்பாத்திக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்துட்டு எவ்வளோ போடணுன்னா, இப்போ 2 கப்பு ராகி மாவு சேர்க்குறாங்கன்னா 2 கப் வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. இல்லை அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 1 கப் ராகி மாவு 3 கப்பு கோதுமை மாவு அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் போட்டுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 2 hours நல்லா ஊற வச்சிட்டோம்னா சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. மதியமும் நம்ம லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம். ராகி ஆட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நல்லா வந்து நார்மல் தண்ணி மட்டும் உப்பு போட்டு மட்டும் நம்ம வந்து நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி பாருங்கள் நல்லா உப்பி எவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு. சைட் பை சைடாக பச்சைப்பயிறு கடையலுக்கு வந்துட்டு பச்சைப்பயிறு வந்து வறுத்துட்டுங்க நம்ம வந்துட்டு ஆரிக்கல்லில் நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வந்து 2 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கு 4 தக்காளி போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கனால நீங்கள் பெருசாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு எண்ணெய், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம குக்கரில் வந்துட்டு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு பச்சைப்பயிறு வந்து பருப்பு மத்து யூஸ் பண்ணியோ ஒரு பிளெண்டர் வச்சு நம்ம வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க. நல்லா கடைஞ்சிட்டு இதுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தாலும் அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தாளித்து பாருங்கள். வாசம் நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா கடைஞ்சி விட்டுட்டு ஒரு சின்ன கடாயில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஆட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு வந்துட்டு ஜீரகம் அண்டு கடுகு இது ரெண்டும் வந்துட்டு நல்லா போட்டு பொரிஞ்சு வர வரல வெயிட் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் நிறைய சின்ன வெங்காயங்க, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நிறைய சின்ன வெங்காயம் ஒழிச்சிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு குளிச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வரமிளகா அண்ட் கருவேப்பிலை வந்துட்டு நல்லா தாளிப்பு கொடுத்து நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ வந்து பச்சைப்பயிருக்கு குழம்புக்கு தேவையான உப்பும் இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வணங்கி ஒரு லெவலில் வெயிட் பண்ணுங்கள். குழம்பு வந்து நம்ம வந்துட்டு நல்லா கடைஞ்சி வச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் வந்து நம்ம இதில் கொட்டி ஒரு கலக்கி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பச்சைப்பயிறு கடையிலும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரைஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சைடில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் ஏதாவது ஸ்பைசியான வாழைக்காய் பொரியல் அந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஸ்பைசியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.